தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலிதெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியர் பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கிரகப்பிரவேச பத்திரிகையை பையிலேருந்து எடுத்து கொடு. கிரகப்பிரவேச பத்திரிகையை பையிலேருந்து எடுத்து கொடு. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தானே பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கோ அவள் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற பேரெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த சேனல் பக்கமே வர முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட அனுபவங்கள் தான் இதில் வந்துன்னு இருக்கும். அவ்வளோதான். அது நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. இது இந்த அனுபவத்தை ஸ்ரீமதி நிஷ்கலா அப்படிங்கிறவா அவள் சொல்கிறான். அவள் நங்கநல்லூரை சேர்ந்தவா. அவங்க நங்கநல்லூரில் இருக்காவா, அவங்க வீட்டில் இருக்காவா, சொந்த வீட்டில். இவள் ஆத்துக்காரர் பேர் மகேஷ். இவாளுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. முதல்ல ஒரு பொண்ணு, 2வது ஒரு பிள்ளை. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க முதலப்பட்டி, அது ராஞ்சியம் அப்படின்னு ஒரு கிராமம் அப்படின்னு சொல்கிறா. அது அவள் சொந்த ஊர் அவன் அப்பாவுக்கு. 1960 மகாபிரிவா இளையாத்தங்குடியில் கேம்பில் இருக்கா. அப்படி இருக்க வச்சு நிஷ்கலாவோட அப்பா, அதெல்லாம் இப்போ அவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அவள் அப்பா, அவள் தாத்தா, அப்புறம் அத்தைகள், அவள் அத்தையாக இருந்தவா. அவள் எல்லாருமே அப்பாவோட அப்பா, அதான் இவளுக்கு தாத்தா. அப்புறம் இவளுக்கு அத்தைன்னா அப்பாவோட சிஸ்டர். அவள்லாம் நிறைய வாட்டி போய் தரிசனம் பண்ணியிருக்கா பெரியவாளை. அப்போ அந்த சமயத்தில் பெரியவா இவள் அப்பா இந்த நிஷ்கலாவோட அப்பா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டே இருந்திருக்காரு. அது அப்படியே ஓடிகிட்டே இருந்ததுக்கு. ஆனால் இப்போ வருஷம் 1986 ஆகிடுத்து. அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாராக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 1986 ஆகிடுத்து. அப்போ கிரகப்பிரவேசம் பண்ணணும் அவருக்கு அந்த வீட்டுக்கு. அதுக்கான பத்திரிகையை ரெடி பண்ணிட்டார். அதை எடுத்துட்டார், ஒரு பையில் எடுத்துட்டார். ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுன்ட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காரு. போகும்போது இந்த பழம், புஷ்பங்கள் என்ன வாங்கிட்டு போகணும் அதெல்லாம் வாங்கிட்டு போனார். இந்த பத்திரிகையை பையில் வச்சுட்டுருக்கார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணார். பழம், புஷ்பம்லாம். பெரியவா எதிர்க்க போனால் எல்லாமே மறந்து போயிடும். பெரியவாளை பார்த்துட்டே இருக்க தோணும். ஆனால் என்ன எந்த விஷயத்துக்காக போனோமோ அந்த விஷயத்தை சொல்லவே மறந்துடும். சொல்லனா பரவாயில்ல, பரமேஸ்வரனுக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் நம்ம சொல்கிறது நல்லது தான். ஆனால் அந்த மாதிரி சன்னதியில் போனபோது அது மறந்து போயிடும். அது நடக்கும். அப்போ ஆனால் அது தானாகவே நடந்தது அப்படின்னா பரமேஸ்வரன் பார்த்துக்கிறார் அதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கோவிலுக்கு போகிறோம், மனசில் வேண்டிக்கிறோம், மனசில் தான் நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி பெருமாள்கிட்டையோ பரமேஸ்வரன்கிட்டையோ இந்த மாதிரி நடக்கணும்னு. மனசில் வேண்டாம் உறக்கவா பேசணும், நீங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. மனசில் வேண்டிண்டா பொறுமை அவள் பார்த்துக்கிறா இல்லையா. அப்போ எதிர்க்க உட்காந்துட்டுருக்கு பரமேஸ்வரனான மகாபிரிவா தானே. அப்புறம் என்ன, பெரியவாவில் தான் தரிசனம் பண்ண போயிருக்கா. அந்த பரமேஸ்வரன்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லனாலும் பெரியவா பண்ணி வச்சுருவாளே. அப்படி இருக்க பரமேஸ்வர மகாபிரிவாக்கு முன்னாடி அந்த கிரகப்பிரவேச பத்திரிகையை கையில் கொண்டு போனவர் கொடுக்கலன்னா பரமேஸ்வரனுக்கு என்ன தெரியாமையா போகும். அவர் இதெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். அநேகமாக தம்பதி சமயத்தான் போயிருப்பார், எனக்கு அந்த விஷயம் தெரியல. அவர் மறந்து போயிட்டார் இந்த பத்திரிகை. ஏன்னா அவருக்கு மறந்துடுத்து, எல்லாமே மறந்து போயிடுத்து. பெரியவாளை பார்த்தா எல்லாம் மறந்துடும். இந்த லோகத்தில் எல்லாமே இவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே பெரியவா கேட்டாலாம் என்ன பிரார்த்தனை அப்படின்னு மாறி அப்படி கேட்பார், என்ன ஒன்றுன்ற மாதிரி. எல்லோரும் ஏதாவது எதனா கொண்டு போகிறோம், ஏதாவது ஒரு பிரார்த்தனை கொண்டு வச்சுன்னு தான் நம்ம போயின்னு இருக்கோம்.
பெரியவாளை தரிசனம் பண்ண போனாலும் அதே கதை தான், கோவிலுக்கு போனாலும் அந்த கதை. என்றைக்கு தான் வந்து நம்ம ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி போகிறதுக்கோ அப்படியே எங்கே போகிறோம் தேங்க்ஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப ரேரு. அதெல்லாம் எல்லாமே ஒரு பெரியவா பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பண்ணி வச்சாலும் அந்த ஒரு தடவை தேங்க்ஸ் சொல்லுவோம், அடுத்த பிரச்சனை வந்துடுது, நான் அது மேலே மைண்டு போயின்னு இருக்கும். இதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இல்லாமல் எங்கே இருக்கோம், இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து எதுவுமே தோணலை சொல்லணுன்னு. அதனால் இவர் நிற்கிறார் இல்லையா, உடனே பெரியவா கேட்டார் வேறு ஏதாவது உண்டா விஷயன்ற மாதிரி. ஜாடையில் கேட்டவுடனே இவர் சொன்னாராம், நிஷ்கலாவோட அப்பா, லோகத்தில் எல்லாருமே க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். பெரியவா சொன்னாலாம், லோகத்தில் எல்லாருமே க்ஷேமமாக இருக்கிறதெல்லாம் தானாகவே நடக்கும். தானாகவே நடக்கணும். தானாகவே எப்படி நடக்கும்? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பார்த்துப்பார். அதான் சொல்கிறார், தானாகவே நடக்கும். ஆனால் நீ கிரகப்பிரவேச பத்திரிக்கை உன் பையில் கொண்டு வந்திருக்கியே, அதை எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறார், அதுக்கான நாள்லாம் இது பண்ணி குறித்து அதுக்கான பத்திரிகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் வந்திருக்கார். அது சொல்ல மறந்துட்டாருன்னா, லோகக்ஷேமத்தை அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம், அது இருக்கட்டும், அதை அவர் பார்த்துப்பார், நீ அதை எடுத்து கொடு இதை அப்படின்றார். இதை பார்க்குறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு இல்லை, அந்த லோகத்துக்கான க்ஷேமத்தையும் அந்த இவரே தான் பார்த்துக்கணும். பரமேஸ்வரனான மகாபிரிவா தானே, வேறு யாரும் அங்கேருந்து வரப்போகிறா, வேறு யாரும் கிடையாது. மகாபிரிவா தானே பரமேஸ்வரனாக கைலாசத்துலேருந்து வந்திருக்கார், அவதாரம் பண்ணுறதுக்கு பண்டிகை வந்திருக்கார். அதனால் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டார் வெளியில், நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அதனால் இவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீரான் அப்பாவுக்கு. என்னடா இது இப்படி பெரியவா வந்து எப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறார், நம்ம ஒன்றும் சொல்லலைனாலும் அதை கொடுத்து கேட்டு வாங்கி அந்த கிரகப்பிரவேச பத்திரிகையை பார்த்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அது பரமேஸ்வரனால் மட்டுமே தானே முடியும். அதனால் இவர் கண்ணெலாம் தண்ணியாக அழறார். ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துக்கோ, க்ஷேமமாக நடக்கும் அப்படின்ட்டாரான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை அந்த நிஷ்கலா மகேஷ் அப்படிங்கிறவா நங்கநல்லூருக்கு அவர் நடந்திருக்கு. அவள் எங்களுக்கும் தெரிஞ்சவா தான், எங்கள் கிரகத்துக்கும் வந்துட்டு போயிருக்கா இந்த சேனல் மூலமாக தான். ஸோ அதனால் இப்போ அவள் கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியம் பாதமேச்சரம் மகாபிரியம் சாதமே பாதமேச்சரம்.